ஆனா இவங்க கற்பனைய தனக்காக என்னைக்குமே பயன்படுத்த தன்னுடைய கணவன் எப்படி நல்லா இருக்கும், தான் கணவர் இதே மாதிரி இருக்கணும், தான் கணவர் அப்படி இருக்கணும் தான் யோசிப்பாங்க போல. தான் இப்படி இருக்கணும், தான் அப்படி இருக்கணும்னு நினைச்சதே கிடையாது. பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டியன் சார் தான் இருக்காங்க. பொதுவாவே ஒரு பழமொழி உண்டு, குரு பயிற்சி ஆகும் போதெல்லாம் இந்த பழமொழியை நம்ம கேட்காம கடந்து போகவே முடியாது. குரு கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குரு கொட்டி கொட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இதுல டவுட் இருக்கு, நிஜமாவே கொடுப்பாரா, நீங்க சும்மா உருட்டிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நிஜமாவே குரு கொடுப்பாரா சார்? அதாவது பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய நபர் யாருன்னா நம்முடைய குரு தான். அவர் முழு சுபர். சில கிரகங்கள் சுபர்னு வாங்குவாங்க, ஆனா அவங்களே பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாவியாவும் வருவாங்க, பாவரா, முழு பாதி சுபர் பாதி பாவர்பாங்க. ஆனா நம்மளுடைய குரு பகவான் மட்டும் முழு சுபர் அப்படின்னு சொல்றோம். சோ அப்படிப்பட்ட சுப கிரகமான குரு பகவான் தற்போது எந்த ராசிக்குள்ள போக போறாருன்னா கடகராசிக்குள்ள. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசியே கடகராசி தான். அதனாலதான் குரு அந்த இடத்துல போய் உச்சம் அடைகிறார். இப்ப நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம்னா நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஆனா ஒரு சில சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள போனோம்னா நமக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போட்டா என்ன பண்ணுவோம், போயிட்டு வரவே மனசு இருக்காது, பிரிச்சு பார்க்க தோணாது, வர்றதுக்கு மனசு இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமோ, இன்னும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போலாமோ நம்ம நினைப்போம். பாத்தீங்களா, அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்போம், நம்மளும் சந்தோஷமா இருப்போம். சோ அதே மாதிரிதான் நம்முடைய குரு பகவான் தனக்கு பிடித்த வீடான கடகராசிக்குள்ள உச்ச வீட்டுக்குள்ள போய் பல அன்பர்களுக்கு, அதாவது பல நேயர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பே குரு பயிற்சி மூலமா தான் இருக்கு. கண்டிப்பா சார், இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுக்க போறாரு இந்த குரு பகவான். சோ 12 ராசிகளுக்கும் குரு பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு பாக்கலாம் சார். அடுத்ததா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது சார்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா ராசியில ஜென்மத்தில் குரு அமர்ந்தார். வனவாசம் போன காலம் தான், கிட்டத்தட்ட 1 வருஷமா ஜென்மத்தில் குரு அமர்ந்து இவங்க லைஃப்ல பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் சந்திச்சிட்டாங்க. அதாவது நான் இருக்கேனா, உண்மையிலே நான் இருக்கேனா அப்படின்னு நிலைமையில தான் உயிர் மட்டும் தான் மிச்சம். நம்ம மிதுனராசிக்காரங்க கமெண்ட்ஸ் போட்டு அப்படிதான் போடுவாங்க, ஐயா உயிர் மட்டும் தான் மிச்சமா இருக்கு, நாங்க என்னைக்கு போகும் தெரியல, அதை வேணா கடவுள்கிட்ட சொல்லி எடுத்துக்கோங்க நிறையவே கமெண்ட் போடுவாங்க. சோ நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க, இவன் நாள் பல போராட்டங்கள் சந்திச்சிட்டீங்க. ராமர் வனவாசம் போன மாதிரி உங்களோட வாழ்க்கையை எல்லா விதத்தையும் நீங்க துறவியா திறந்துட்டீங்க. ஆனா இனிமேதான் நீங்க ராஜாவாக, நீங்க ஒரு ராணியாக வாழக்கூடிய ஒரு யோகம், ஒரு மாற்றம். குரு 2ஆம் இடத்துக்கு போய் உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு போய் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் கூட குடும்ப உறவுகளுடன் சேரக்கூடிய பாக்கியத்தை நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறோம். கண்டிப்பா சார், குடும்பம் கூட சேர்ந்து வாழ போறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார்? நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்த அதிபதி யாருன்னா குரு பகவான். சோ திருமண வாழ்க்கையில பல போராட்டங்கள், எதிர்பார்க்காம இன்னல்களை, அதாவது பார்ட்னர் நல்லா இருந்தாருன்னா பார்ட்னர் கூட இருக்கவங்க ஃபுல்லா ஆப்போசிட்டா இருப்பாங்க. நம்ம மிதுன ராசிக்காரங்க பெண்கள்ட்டையும் கேளுங்க, ஆண்கள்ட்டையும் கேளுங்களேன். சோ இவங்க திருமண வாழ்க்கையில என் கணவர் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு, என் கணவர் ரொம்ப நல்லவர் சொன்னாங்கன்னா அந்த நல்லவரை கெட்டவராக்கிறதுக்கு அவங்க குடும்ப உறவுகளே மிக காரணமா இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க. நீ என்னடா உன் மனைவியை நேசிச்சிருக்க, எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி போய் இருக்க, பொண்டாட்டி தான் அப்படின்னா நிறைய இவங்களை இவங்களுடைய பார்ட்னரை டைவர்ட் பண்ணி அவங்க பக்கம் இழுத்துருவாங்க. அப்புறம் எது கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கே புரியாது. சோ இப்படிப்பட்ட மிதுன ராசி லைஃப்ல நிறைய லைஃப்ல இப்படித்தான் போராட்டம். உள்ள பார்ட்னரே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. நம்ம மிதுன ராசி பெண்கள் ரொம்ப உருகி நேசிப்பாங்க. இவங்களுடைய கற்பனை திறன்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல். பொதுவாகவே மிதுன ராசிக்கு கற்பனை ஆற்றல் வேற லெவல். ஆனா இவங்க கற்பனைய தனக்காக என்னைக்குமே பயன்படுத்த கிடையாது. தன்னுடைய கணவன் எப்படி நல்லா இருக்கும், தான் கணவர் இதே மாதிரி இருக்கணும், தான் கணவர் அப்படி இருக்கணும்னு தான் யோசிப்பாங்க போல. தான் இப்படி இருக்கணும், தான் அப்படி இருக்கணும்னு நினைச்சதே கிடையாது. இது மிதுன ராசி பெண்களுக்கும் போறதும் மிதுன ராசி ஆண்களுக்கும் போறது. சோ அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு கூட இருக்கவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும், நம்ம கூட இருக்கவங்க மிக நல்லா இருக்கும்னு நினைச்ச உங்களுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலத்துல நிறைய பிரச்சனை இருந்துச்சு. சோ அந்த நிலை மாறப்போது, கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும்போது, திருமணத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடி வரக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உண்டு. கண்டிப்பா சார், திருமணம் கைகூடும்னு சொல்லியிருக்கோம். காதலும் கைகூடுமா சார்? காதலர்களுக்கு காதல் அப்படின்னாலே மிதுன ராசிக்கு அது கற்பனை மிகாத ஆற்றல்.
அவங்க வந்து கவிதை வசனம்லாம் எழுத ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா டைரக்டர்னு கூட சொல்லலாம். அவ்வளவு தூரம் ஒரு கதையாசிரியர் மாதிரி பக்காவா எழுதுவாங்க. இவங்ககிட்ட காதல் சிக்காதவங்க கிடையவே கிடையாது. மிதுனராசிக்காரங்க கிட்டத்தட்ட 60% அன்பர்கள் காதல சிக்கி சின்ன பின்னமான பிறகுதான் தெரியும் ஓஹோ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற நிலைமைதான் இருப்பாங்க. கொஞ்சம் இந்த வட்டம் கொஞ்சம் கவனமா இருக்கும். கண்டிப்பா சார். தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? புதிய தொழில் தொடங்கலாமா இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில்கள் எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில்? பொதுவாகவே மிதுனராசி அன்பர்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அம்மா உயிரை கொடுத்து வேலை பார்த்தேன், இந்த கம்பெனிக்காண்டி விசுவாசம் அப்படிங்கிற நிலைமையில நான் தான் பெரிய விசுவாசியா இருந்தேன். ஒரு 9 வருஷமா 15 வருஷமா நிலையா இருந்தேன். இப்ப எதற்காக நீ வேலையை விட்டு தூக்குனாங்கன்னே தெரியல. கிட்டத்தட்ட என்னுடைய வேலை போச்சு, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்வாதாரத்தை தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மிதுன ராசி நபர்கள் சொல்லுவாங்க, மிதுன லக்னத்துக்காரங்க சொல்லுவாங்க. வேலை இழந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லிஸ்டா நம்ம மிதுன ராசிக்காரங்கள கடந்த காலங்களை எடுத்துக்கலாம். சோ அப்படிப்பட்ட நிலைமையில வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை யாருக்கெல்லாம் இவங்க வேலை சேர்த்து விட்டாங்களோ அவங்க மூலமா கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு போராடிக்கிட்டு அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கலாம். அதே போல வேலை இழந்தவர்கள் புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை. ஏன்னா இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல நம்மளுடைய சனி பகவான், சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமா பாக்குறதுனால 10ஆம் இடத்த அதிபதியே 10ஆம் இடத்தை பாக்குறதுனால பதவி உயர்வு உண்டு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உறுதியாக சொந்த தொழில் இருப்பவர்களுக்கு தொழிலில் இரட்டிப்பான லாபம் உண்டுங்கிறத அக்யூரேட்டா சொல்றேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்லது நடக்க போது, நீங்க ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த குரு பயிற்சி காலத்துல எந்த கடவுள் வழிபாடு இன்னும் சிறப்பான வாழ்க்கையை கொடுக்குமா உங்களுக்கு? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் 8ஆம் இடம் என்ற 2 ஸ்தானத்தினால ரொம்ப பாதிப்பு. 6ஆம் இடம்னா வம்பு வழக்கு கேசு கோர்ட்டு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத கெட்ட பேரு அவமானங்கள் எல்லாத்தையும் சந்தித்து வந்த நம்முடைய மிதுன ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியும் மகிழ்ச்சியும் போராட்டத்துக்கு ஒரு நிலையான தன்மை, போராட்டத்தை விட்டு தப்பிச்சிட்டேங்கிற தன்மையை சிறப்பாக குரு பகவான் கொடுக்க போறார். அதுக்கு அடுத்தபடியாக இவங்க என்ன வழிபாடு செஞ்சா ஏற்ற முடியும்னா, பொதுவாகவே இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆஞ்சநேய வழிபாடு வெற்றிலை மாலை போட்டு ஆஞ்சநேய வழிபாடு செய்யும்போது வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயங்கிற பாடலை உறுதியாக இவங்க பாடலாம். அந்த பாடலுக்குரிய வைப்ரேஷன் இவங்க உடம்புல இந்த வீடியோ பார்க்கும் போதே உணர்வுபூர்வமாக புரியக்கூடிய பாக்கியத்தை குரு பகவானும் இவங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானும் உறுதியாக ஆஞ்சநேயர் துணருடன் அற்புதமா கொடுக்க போறாங்க. கண்டிப்பா சார். ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி யோகத்தை கொடுக்க போது கவலையே படாதீங்க, நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி.